வணக்கம். தமிழ் இனிமை சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று முதல் நாம் பக்தி இலக்கியம் சார்ந்த வினாக்களை பதிவிட இருக்கிறோம். அதில் இன்று முதல் 50 கேள்விக்குரிய வினாக்களை பதிவிடுகிறேன். இது கண்டிப்பாக தேர்வுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். எனவே இந்த வினாக்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்று நாம் பக்தி இலக்கிய வினாக்களை பார்க்கிறோம். அதில் முதல் 50 கேள்வியை பார்க்கலாம். கேள்வி நம்பர் 1, முருகப்பெருமானின் படை வீடுகளின் எண்ணிக்கை. விடை 6. கேள்வி நம்பர் 2, பல்லவர் காலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு எவ்வாறு அழைக்கப்பட்டது. விடை பக்தி இலக்கிய காலம். கேள்வி நம்பர் 3, சைவ பக்தி இலக்கிய தொகுப்பிற்கு என்ன பெயர். விடை பன்னிரு திருமுறை. கேள்வி நம்பர் 4, வைணவ பக்தி இலக்கிய தொகுப்பிற்கு என்ன பெயர். விடை 4000 திவ்ய பிரபந்தம். கேள்வி நம்பர் 5, சைவ சமய நூல்களை தொகுத்தவர். விடை நம்பியாண்டார் நம்பி. கேள்வி நம்பர் 6, வைணவ சமய நூல்களை தொகுத்தவர். விடை நாதமுனி. கேள்வி நம்பர் 7, தேவார பாடல்களை தொகுத்தவன் யார். கேள்வி நம்பர் 7, தேவார பாடல்களை தொகுத்தவன் யார். விடை ராஜராஜ சோழன். கேள்வி நம்பர் 8, முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யார். விடை திருஞான சம்பந்தர். கேள்வி நம்பர் 9, 4, 5, 6 திருமுறைகளை பாடியவர் யார். விடை திருநாவுக்கரசர். கேள்வி நம்பர் 10, 7ஆம் திருமுறையை பாடியவர் யார். விடை சுந்தரர். கேள்வி நம்பர் 11, தேவாரம் எத்தனை திருமுறைகளாக பிரிக்கப்பட்டது. விடை 7 திருமுறை. கேள்வி நம்பர் 12, 8ஆம் திருமுறையை பாடியவர் யார். மாணிக்க வாசகர். கேள்வி நம்பர் 13, 8ஆம் திருமுறை இடம்பெற்றுள்ள நூல்கள். திருவாசகம், திருக்கோவையார். கேள்வி நம்பர் 14, 9ஆம் திருமுறை பாடியோருள் எத்தனை பேர். விடை 9 பேர். கேள்வி நம்பர் 15, 9ஆம் திருமுறையின் பெயர் என்ன. விடை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. கேள்வி நம்பர் 16, 10ஆம் திருமுறை இடம்பெற்றுள்ள நூல் எது. விடை திருமந்திரம். கேள்வி நம்பர் 17, திருமந்திரத்தை எழுதியவர் யார். விடை திருமூலர். கேள்வி நம்பர் 18, பக்தி பாடல்கள் பரப்போதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார். விடை காரைக்கால் அம்மையார். கேள்வி நம்பர் 19, பிறவா யாக்கை பெரியோன் என்று குறிப்பிடப்படும் கடவுள் யார். விடை சிவன். கேள்வி நம்பர் 20, பக்தி இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யார். விடை திருமூலர். கேள்வி நம்பர் 21, திருமாலின் கல்யாண குணங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார். திருமாலின் கல்யாண குணங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். விடை ஆழ்வார்கள். கேள்வி 22, முதல் திருவந்தாதியை பாடியவர் யார். விடை பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் பாடிய நூல் எது. விடை 2ஆம் திருவந்தாதி. 3ஆம் திருவந்தாதியை பாடியவர் யார். விடை பேயாழ்வார். கேள்வி நம்பர் 25, இறைவனுக்கு திருப்பல்லாண்டு பாடியவர். விடை பெரியாழ்வார். 26, மதுரக்கவி ஆழ்வார் பாடிய நூல் எது. விடை கண்ணினு சிறு தாம்பு. கேள்வி நம்பர் 27, திருப்பாவையை பாடியவர் யார். விடை ஆண்டாள். கேள்வி நம்பர் 28, திருவெம்பாவையை இயற்றியவர் யார். விடை மாணிக்க வாசகர். கேள்வி நம்பர் 29, திவ்ய தேசம் என்பது யாருக்கு தொடர்புடையது. விடை ஆழ்வார்கள் பாடிய தலங்கள். கேள்வி 30, கோவில்களுக்கு நேரடியாக செல்லாமலேயே பாடுவது. விடை வைப்பு தலங்கள். கேள்வி 31, ஆழ்வார்களின் தலைமை சான்றோர் என்று அழைக்கப்படுவோர் யார். விடை நம்மாழ்வார். கேள்வி நம்பர் 32, ஆழ்வார்களில் அதிகமான பாடல்களை பாடியவர். விடை பெரியாழ்வார். கேள்வி 33,
சோத்திர நூல்கள் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பன்னிரு திருமுறை. 34 சோத்திர நூல் பாடியவர் யார்? விடை நாயன்மார்கள். 35 சாஸ்திர நூல்கள் பாடியவர்கள்? விடை சமஸ்தான குரவர்கள். கேள்வி நம்பர் 36 சாஸ்திர நூல் என்று அழைக்கப்படுவது எது? விடை சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். கேள்வி 37 பன்னிரு திருமுறையில் இடம்பெறும் ஒரே பெண் யார்? விடை காரைக்கால் அம்மையார். கேள்வி 38 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? விடை பெரிய புராணம். கேள்வி 39 நாயன்மார்களின் பெயர்களை விரிவாக தொகுத்து கூறும் நூல்? விடை பெரிய புராணம். 63 நாயன்மார்களின் வரலாற்றை ஒரு சில பாடல்களில் கூறும் நூல்? விடை திருத்தொண்டர் திருவந்தாதி. கேள்வி 41 அமலனாதிபிரான் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை திருப்பானாழ்வார். கேள்வி 42 சிவபெருமானின் 63 திருவிளையாடல்களை புரிந்த இடம்? விடை திருஆலவாய். கேள்வி நம்பர் 43 சைவ சித்தாந்த தத்துவங்கள் எண்ணிக்கை? விடை 36. கேள்வி நம்பர் 44 வைணவ தத்துவங்கள் எண்ணிக்கை? 26. கேள்வி நம்பர் 45 சைவ சமயத்தை சார்ந்த நாயன்மார்கள் எண்ணிக்கை? 63. கேள்வி நம்பர் 46 வைணவ சமயத்தை சார்ந்த ஆழ்வார்கள் எண்ணிக்கை? 12. சைவ சமயத்தை சார்ந்த தொகையடியார்களின் எண்ணிக்கை? விடை 9. கேள்வி 48 காரைக்கால் அம்மையார் பாடியது? விடை அற்புத திருவந்தாதி. 49 பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை எது? விடை 11ஆம் திருமுறை. கேள்வி 50 ஆண்டாள் பாடிய நூல் எது? விடை நாச்சியார் திருமொழி. இந்த 50 கேள்விகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். நன்றி. இது போன்ற வினாக்கள் மிஞ்சியுள்ள வினாக்கள் விரைவில் அனுப்புகிறேன். நன்றி.